ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரிப்பீட்டிட்டிவ் கண்டென்ட் அதை எப்படி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறது, இதுக்கு நம்ம வந்து அப்பீல் வீடியோ மேக் பண்ணணுமா, எதுவுமே வேண்டியதில்லை. எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் ஆரம்பிக்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே சேனல் ஆரம்பித்து மானிட்டைசேஷன்லாம் ஆகி ரிப்பீட்டிட்டிவ் கண்டென்ட்னு வந்து மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிருச்சுனாலும் சரி, A to Z இதில் சொல்கிறேன். ஓகே. ரிப்பீட்டிட்டிவ் கண்டென்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யூடியூப்பில் உங்கள் சேனலில் செஞ்சீங்க அப்படின்னா, ரிப்பீட்டிட்டிவ் கண்டென்ட்னு சொல்லி உங்களுடைய சேனலோட மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகும். அப்படி இல்லை மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மானிட்டைசேஷன் கொடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்பீல் வீடியோலாம் மேக் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே மேக் பண்ணாதீங்க. உங்களுடைய சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரே மாதிரியான விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறது. ஓகேங்களா? உங்களோட வீடியோ ஒரே மாதிரியான வீடியோவா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரே வீடியோவே டவுன்லோட் பண்ணி போடுறது ஒரு விஷயம். ஒரே மாதிரியான வீடியோ போட்டால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரே வீடியோவை திரும்ப டவுன்லோட் பண்ணி போட்டால் ரிப்பீட்டிட்டிவ் கண்டென்ட். ஒன்று, ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் செக் பண்ண வேண்டியது டைட்டில். ஒரே டைட்டிலை வந்து நிறைய வீடியோக்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டைட்டில்லாம் எடிட் பண்ணி வேறு டைட்டிலாக கொடுங்க. 2, மூணாவது ஒரே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எல்லா வீடியோவுக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் போய் வேறு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஒரே மாதிரியான ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க எல்லா வீடியோவுக்கும் அப்படின்னா வேறு ஹேஷ்டாக்கை மாற்றி கொடுங்க. ஒரே மாதிரியான தம்ப்நெயில் எல்லா வீடியோவுக்கும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் போய் வேறு தம்ப்நெயிலை மாற்றி கொடுங்க. ப்ளஸ் டேகு கீவேர்டு அதுவும் ஒரே மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா வேறு கொடுங்க. ப்ளஸ் ரிலேட்டட் வீடியோ, ஷார்ட்ஸாக இருந்தால் ரிலேட்டட் வீடியோ கொடுக்குறோம் இல்லையா, அது உங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் தொடர்ந்து ஒரே மாதிரியான போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த போஸ்ட் எல்லாத்தையும் மாற்றி சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லை டெலீட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய வீடியோக்களில் லொக்கேஷன் ஒரே லொக்கேஷனாக கொடுக்கறது, ரெக்கார்டிங் டேட் ஒரே மாதிரி கொடுக்கறது, திரும்ப ஒரே மாதிரி நிறைய செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டிட்டிவ் கண்டென்ட்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் மாற்றி வேறு இதாக சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அப்ளை பண்ணிங்கன்னா, அப்பீல் வீடியோ வேண்டியதில்லை, டேரெக்டாக அப்பீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் அப்ரூவ்டுன்னு கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ரிப்பீட்டிட்டிவ் கண்டென்ட்னு வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும், மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணணும்னா பெய்ட் சர்வீஸ் தான். 80 56 11 80 43 வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் சேனல் ப்ரமோஷன் பண்ணணும், இல்லை நம்மளுடைய சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும், உங்களுக்கு ஆட்சன்ஸில் எதுவும் இஷ்யூ இருக்குது, ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், எக்ஸட்ரா எதுவாக இருந்தாலும் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான்.